மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Now, may I request our Honorable Union Minister of State for Finance and Shipping, Shri Pon Radhakrishnan, to deliver the welcome address. भारत माता की 40,000 கோடி ரூபாய்க்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை தந்து மாவட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கவும் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற திட்டங்களை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கவும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அவர்களுக்கும் சிறப்பு பிரதிநிதி மரியாதைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி, ஏழைகளாக இருந்தாலும் சரிதான், விவசாயிகளாக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேருக்கும் திட்டங்களை வாரி வழங்கி இந்த 5 ஆண்டு காலத்திலே எந்த ஒரு காலகட்டத்திலும் நடந்திராத ஒரு முன்னேற்றத்தை தந்து இந்தியா உலக அளவிலே புகழ் வரக்கூடிய அளவுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்றும் நாம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாடு முழுக்க வளத்தை கொடுத்தாலும் தமிழகத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், நம் தமிழ் சமுதாயத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் இந்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்களை தந்திருக்கின்றார். நாடு முழுக்க இருக்கக்கூடிய திட்டங்களிலே எல்லா திட்டங்களிலும் தமிழகம் முதலிலே பெறக்கூடிய அளவுக்கு திட்டத்தை தந்திருக்கின்றார். அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுக்க திட்டங்களை தந்தாலும் கூட இதுவரை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இத்தனை 1000 கோடி ரூபாய்களை தந்த எந்த ஒரு அரசும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்முடைய மாவட்டத்துக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்காகவும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு முறை எழுந்து நின்று நம்முடைய வணக்கங்களை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றோம். நாம் என்றும் எப்போதும் உயிர் உள்ளவரை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் துணையாக இருப்போம், இந்த அரசிற்கு துணையாக இருப்போம் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வெற்றி திருமகள் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பணிகளான மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரை தேசிய நெடுஞ்சாலை,
குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் சந்திப்பிலும் மற்றும் பார்வதிபுரம் சந்திப்பிலும் கட்டப்பட்ட மேம்பாலம், பனகுடியிலிருந்து கன்னியாகுமரி வரை 4 வழி சீராக்கம் ஆகியவற்றை நாட்டிற்கு அர்ப்பணிக்கவும், மதுரையிலிருந்து செட்டிகுளம் வரையிலும் செட்டிகுளத்திலிருந்து நத்தம் வரையிலும் 4 வழி சீராக்கத்திற்கும், குமரியில் சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டவும், ரயில் போக்குவரத்து பணிகளை தொடங்கி வைக்கவும், தென்னை விவசாயிகள் நலன் காக்க கன்னியாகுமரி தேங்காய் மதிப்பூட்டு மையத்தை தொடங்கி வைக்கவும் வருகை புரிந்துள்ள நமது பிரதமர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களே, ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ பன்வாரிலால் புரோஹித்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு தலபாய் சுந்தரம் அவர்களே, வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை விரிந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ விஜயகுமார் அவர்களே, தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களே, விழாவிற்கு வருகை வந்துள்ள மத்திய மாநில அரசுடைய உயர் அலுவலர்களே, விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற முக்கிய பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல்வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெரும் பயன் தர உள்ள துடிப்பான பல திட்டங்களை அள்ளி வழங்குவதற்காக இந்த குமரிமுனை வரலாற்று சிறப்புமிக்கது, பாரம்பரிய பெருமையும் கொண்டது. முக்கடல் சூழும் முனை, முத்தமிழ் போற்றுகின்ற முனை நமது கன்னியாகுமரி. சுவாமி விவேகானந்தரின் ஆற்றலை உலகமறிய செய்த தியாக முனை. அன்னை பகவதி ஆட்சி செய்து அனுதினமும் அருள்பாவிக்கும் அன்பு முனை. பாரத தாயின் திருமுடி காஷ்மீர் என்றால் அன்னையின் திருப்பாதங்களை தாங்கி நிற்கும் தெய்வ முனை, அதுதான் நம் கன்னியாகுமரி முனை. இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த கன்னியாகுமரியில் மாண்புமிகு பாரத பிரதமர் பங்கேற்று சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் இந்த விழா நாம் விரைவில் அடைய இருக்கும் இமாலய வெற்றியின் தொடக்கம்தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். From Kashmir to Kanyakumari, India is a statement which is repeated often. Today, there is a need to clearly demonstrate this. The country, under the strong and steadfast leadership of the Honorable Prime Minister Sri Narendra Modi ji, is battling external threats in a bold and decisive manner. அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. எதிர்காலத்தில் எந்த ஒரு நாடும் இந்தியாவை எதிர்க்கவோ அஞ்சக்கூடிய அளவிற்கு அவரால் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான நடவடிக்கைகள் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்துள்ளன என்பதை மிகவும் பெருமிதத்துடன் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவரது இராணுவ நடவடிக்கைகள் சிறப்பாக அமைந்தன. On behalf of people of Tamil Nadu, I congratulate Honorable Prime Minister Sri Narendra Modi ji for his courageous military actions against terrorists. ஒருபுறம் இந்திய திருநாட்டின் இறையாமைக்கும் இந்திய தேசத்து மக்களின் அமைதியான வாழ்விற்கும் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்கும் துளியும் பங்கம் வராத அளவிற்கு துணிச்சலான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மறுபுறம் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டு மக்கள் மேம்பாட்டிற்காகவும் தினந்தோறும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நேரடியாக மக்களை சந்தித்து அவற்றை அர்ப்பணிப்பதிலும்
மிகவும் மும்முரமாக பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 4 புதிய 4 வழிச்சாலைகள், மேம்பாலங்கள் மற்றும் புதிய ரயில் வசதிகள் ஆகியவற்றை தொடங்கியும் 2 4 வழிச்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருப்பதாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக மக்களின் சார்பாக திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தென் மாவட்டங்களை சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க மதுரையை தேர்வு செய்ததற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். On 24th February, Honorable Prime Minister launched the scheme, Pradhan Mantri Kisan Samman Nidhi, which provides an assured cash transfer of rupees 6,000 to all small and marginal farmers in the country. It is a bold and welcome intervention in the agriculture sector. Farm families who produce food grains to the nation deserve both our respect and our support. I compliment the Honorable Prime Minister for conceiving and launching the bold scheme to address the issues afflicting the agriculture sector, such as chronic indebtedness, poor returns, and inability to buy and use essential inputs. மேலும் இந்திய திருநாட்டில் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கும் மிக சிறந்த மருத்துவ வசதி அளிக்கும் வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் என்னும் திட்டம் நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கும் நல்ல திட்டம் என நாடே பாராட்டி கொண்டிருக்கிறது. இதே போன்ற சிந்தனையோடு தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாக தமிழகத்தில் ஏராளமான லட்சக்கணக்கானோர் பயன்பெற்று வருகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒத்த சிந்தனையாளர்களாக திகழ்ந்து செயல்பட்டதால் ஒருமித்த எண்ணத்துடன் தீட்டப்பட்ட திட்டங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளன என்பதை இந்த நல்ல தருணத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வருங்காலங்களிலும் மாண்புமிகு அம்மா அவர்களது வழிநடக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாச தொண்டர்களும் பாரத பிரதமரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி கொடியை நாட்டும். அந்த மகத்தான வெற்றியை மிக விரைவில் இந்த நாடு கண்குளிர பார்க்கும் என மனம் நிறைந்து பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம். அடுத்ததாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சிறப்புரையாற்ற பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி இன்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை வாரி வழங்கி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் ஏற்கனவே முடிவுற்ற பாலப்பணிகளை திறக்கின்ற நிகழ்ச்சிக்கும் கலந்து கொண்டமைக்கு உங்கள் சார்பாக எனது சார்பாக அவருக்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அரசின் புதுடெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி சகோதரர் தளவாய் சுந்தரம் அவர்களே, நாடாளுமன்ற அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு மக்கள் மீது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தமிழ்நாட்டிற்கான பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் மாண்பு பாரத பிரதமர்களை
மீண்டும் வருக வருக எனது உங்கள் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் அவரை வரவேற்கின்றேன். I welcome the Honorable Prime Minister who has come to Kanyakumari for inaugurating and laying foundation stone for various schemes which would benefit the people of Tamil Nadu. கன்னியாகுமரி மாவட்டம் அதிக அளவிலான மீனவ கிராமங்களை கொண்டதாகும். இங்கே விவசாய பெருங்குடி மக்களும் அதிக அளவில் உள்ளனர். இங்கு ரப்பர் உற்பத்தி அதிக அளவில் செயல்படுகிறது. நீலக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி என்று மகாகவியின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாட்டின் தென்கோடியில் தவக்கோலத்தில் இருந்து கொண்டு அருள்வாளிக்கும் குமரி எண்ணெய் வீட்டிற்கும் மாவட்டம் குமரி மாவட்டம். இங்கு முக்கடல் மட்டுமல்ல 3 மதங்களும் சங்கு மதிக்கின்றன. சமூக மாற்றத்திற்கு வித்திட்ட ஐயா வைகுண்டசாமி திருக்கோயில் மாவட்டத்தில் தான் உள்ளது. அனைத்து சமூகத்தினருக்கும் சகோதர பாசத்துடன் வாழும் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். நாட்டில் சமுதாய மாற்றத்தை உருவாக்க பாடுபட்ட இளைஞர் சுவாமி விவேகானந்தர் தவமிருந்து அறிவு விளக்கம் பெற்றது முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில்தான். மேலும் இம்மாவட்டம் கல்லாதவர்களே இல்லாத அளவுக்கு கற்றவர்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். சுதந்திர போராட்ட வீரர்கள் செண்பகராமன், மார்ஷல் நேசமணி, ஜீவானந்தம், மாபெரும் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆகியோரும் சினிமா துறையில் புரட்சி செய்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும் இம்மாவட்டத்தில் பிறந்தவர்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர்களை தொடர்ந்து மாண்பு அம்மாவின் அரசும் அதிக அளவிலான திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மீனவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்குடன் 96.72 கோடி ரூபாய் செலவில் குளச்சலிலும் 81.22 கோடி ரூபாய் செலவில் சின்ன முட்டத்திலும் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மீனவருடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 97.4 கோடி ரூபாய் செலவில் தேங்காய்பட்டணத்தில் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டு முடிவுறும் நிலையில் உள்ளது. இது தவிர நீரோடி, வல்லவினை மற்றும் மார்த்தாண்டம் துறை ஆகிய இடங்களில் 116 கோடி ரூபாய் செலவில் நெற்கள் சுவர் அமைக்கும் பணியும் தேங்காய்பட்டணத்தில் குளிர்சாதனம் மற்றும் நவீன பதப்படுத்தும் வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த மீன்பிடி துறையும் அமைத்திட தேவையான ஆய்வுப் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. விளவங்கோடு தாலுகா சின்னத்துறையில் 1,95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்புச் சுவரை மறுசீரமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. விளவங்கோடு தாலுகா பூந்துறையில் 14,68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்க நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஏற்ற வகையில் 50% மானியத்தில் 26 ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகுகள் கொள்முதல் செய்ய மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிவில் ஈடுபட்டுள்ள மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் 50 மீனவ குழுக்களுக்கு குழு ஒன்றுக்கு தலா 2 செயற்கைக்கோள் தொலைபேசிகளும் 3 நேவி கருவிகளும் சமீபத்தில் அம்மாவின் அரசால் அந்த மீனவர் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கடலோர மக்களை பாதுகாக்கும் வகையில் கன்னியாகுமரி, கிள்ளியூர், குளச்சல், நாகர்கோயில் ஆகிய கடலோர பகுதியில் பல இடங்களில் சுமார் 25 கோடி ரூபாய் செலவில் கடலரிப்பு தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 76.16 கோடி மதிப்பீட்டில் விளங்கோடு மற்றும் கன்னியாகுமரி பகுதியில் 5 அணைகள் புனரமைக்க ஆணை வழங்கப்பட்டு அதில் 4 பணிகள் முடிவிற்றும் ஒரு பணி முன்னேற்றத்திலும் உள்ளது. இதன் மூலம் 97,357 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பசு வீடு திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏழை எளியோர்களுக்கு வீடு கட்டி தரப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கு வீடு கட்டி திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 827 கோடி 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24,987 வீடுகள் தற்போது கட்டப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் 53.67 கோடி ரூபாய் செலவில் 157.18 கிலோ நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 23 பாலங்களும் சிறு பாலங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. மாநில இணைக்கும் சாலை நிதி திட்டத்தின் கீழ் அண்டை மாநிலமான கேரளாவை இணைக்கும் வகையில் 95 கிலோமீட்டர் நீள சாலை பணிகள் 90 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. மிக கடுமையான தாக்கிய ஒக்கி புயலின் போது இறந்த மற்றும் காணாமல் போன 204 மீனவர் குடும்பத்தினருக்கு அம்மாவின் அரசு அவர்களின் குடும்ப நிதி கருத்தில் கொண்டு குடும்பம் ஒன்றுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் மொத்தம் 40.80 கோடி ரூபாய் நிவாரணம், சேதமடைந்த படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு
7.80 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கிய அரசு. இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர் குடும்பங்கள் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு அவர்களது வாரிசுதாரர்களுக்கு தாயுள்ளத்துடன் அரசு பணியும் வழங்கப்பட்டுள்ளது. ஒக்கி புயலினால் சேதமடைந்த சாலைகளை நிரந்தரமாக சீரமைக்கும் பணிக்காக 29 கோடி ரூபாய் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 30,788 மீனவர் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவித்தொகையாக தலா 5,000 ரூபாய் என மொத்தம் 15,38,90,000 ரூபாய் வழங்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 1,524 மலைவாழ் குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் நிவாரணமாக 76,20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஒக்கி புயலின் போது சேதமடைந்த வாழை, ரப்பர் மற்றும் கிராம பயிர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு தோட்டக்கலை மற்றும் வேளாண் பயிர்களுக்கு 10,99,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மற்றும் அகஸ்தீவரம் வட்டாரத்தில் அதிக அளவு மக்கள் மலர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவரை சந்தைப்படுத்த விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் அனுமதித்து வந்த சிரமத்தை களைத்திடும் பொருட்டு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 75 கடைகளுடன் கூடிய பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம் தோவாளையில் அமைக்கப்பட்டு 30/1/2012 துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளவங்கோடு வட்டத்தில் இறையுமன் துறை அருகில் குளித்துறை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் மக்கள் எளிதில் சென்றடையும் பொருட்டு நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியை நிலை உயர்த்த மாண்பு அம்மாவின் அரசால் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. மேலும் கிள்ளியூரை தலைநகரமாக கொண்டு ஒரு புதிய வருவாய் வட்டமும், செருப்பலூரை தலைநகரமாக கொண்டு திருவட்டார் வருவாய் வட்டமும் உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அவ்வப்போது இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்படும் இவ்வாட்டத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் சுமார் 15 இடங்களில் 7,000 நபர்கள் தங்கும் வகையில் இயற்கை பேரிடர் பல்நோக்கு பாதுகாப்பு மைய கட்டிடம் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலாக்கு புகழ்பெற்ற மாவட்டம் என்றதால் 2.4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற நிரந்தர கைவினை பொருட்கள் கண்காட்சி வழங்க அமைக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்ட மணியின் மைந்தரான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்துடன் கூடிய ஒரு மணிமண்டபம் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல மாண்பு அம்மாவின் அரசு நடைமுறைப்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கே கூறியுள்ளேன். இது போன்ற பல்வேறு பணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. மேலும் மதுரை ராமநாதம் 4 வழிச்சாலையும், தேசிய நெடுஞ்சாலையும் 32 7 இணைக்கும் பனங்குடி கன்னியாகுமரி 4 வழிச்சாலையும், மார்த்தாண்டம் சந்திப்பு மற்றும் பார்வதிபுரம் சந்திப்பில் பாலங்கள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்பு பாரத பிரதமரால் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. இது தவிர மதுரை செட்டிக்குளம் பிரிவுகளும், செட்டிக்குளம் நத்தம் பிரிவுகளும் 4 வழிச்சாலை அமைக்கும், ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் இருந்த ரயில் சேவை தொடர்பையும், பாம்பன் பாலத்தையும் மேல அமைக்கும் திட்டங்களும், கன்னியாகுமரி சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளும் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மதுரை முதல் சென்னை வரையிலான தேஜாஸ் அதிவேக ரயில் சேவையை இன்று மாண்பு பாரத பிரதமர்கள் கொடியை அசைத்து வைக்க துவக்கியுள்ளார்கள். I thank the Honorable Prime Minister who has come here to inaugurate various schemes, lay foundation stones for new schemes which will help in the overall development of Tamil Nadu. I also thank the Honorable Prime Minister for sanctioning the Tejas Express train which will help in enhancing connectivity to South Tamil Nadu. மாநில அரசு நடைமுறைப்படுத்த திட்டங்கள் போக மத்திய அரசும் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும். வளர்ச்சி திட்டங்களில் காட்டும் அக்கறை இணையாக நாட்டின் பாதுகாப்பிலும் மத்திய அரசு அக்கறை செலுத்தி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் உலகத்தை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை வேரோடு அளிப்பதற்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்து வரும் துணிச்சல்மிக்க செயல்பாட்டின் காரணமாக வெற்றிகரமாக விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாமில் அளிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். On behalf of the people of Tamil Nadu, I thank the Honorable Prime Minister for the bold and deciding measures to root out terrorism which is threatening the world and the successful air strike to decimate the terrorist camps. Yes, Chief Minister of Tamil Nadu, I thank the Honorable Prime Minister for having taken effective diplomatic steps to bring back Big Commander Abhinandan
safely to India. மாண்பு பாரத பிரதமர் வருகை புரிந்து இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் சார்பிலும் ஒரு கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகின்றேன். அதாவது இயற்கை பேரிடர்களால் அதிக அளவில் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்றாகும். எனவே மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இயற்கை இடர்பாடுகளிலிருந்து துரிதமாக மீட்பதற்கு ஏற்ப ஒரு ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் அமைத்திட வேண்டும் என்று நான் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கின்றேன். I request Honorable Prime Minister to establish to naval station at Kanyakumari for ensuring the safety and security of our fishermen to see. அக்கோரிக்கையை மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க இம்மாவட்ட மீனவர்களின் நீண்ட நாள் தேவையினை நிறைவேற்றி தந்து மீனவ மக்களின் வாழ்வை ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்பு பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடே அவர் பின் நிற்கின்றது, தமிழ்நாடும் அவர் பக்கம் பின் நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring and information-packed speech. Ladies and gentlemen, today is a historic occasion. Our Honorable Prime Minister is the architect of India's modern highways. In the last 5 years, his vision has helped build the largest network of national highways in the country. Today, the Honorable Prime Minister will dedicate and inaugurate more highway projects to the nation. Here is a video clip of the national highway projects and railway projects to be launched by the Honorable Prime Minister today. Honorable Prime Minister shall dedicate to the nation the project of 2 and 4 lane Madurai Ramanathapuram section of NH 87, which was old NH 49. The 115 km long project involved the construction of 9 ROBs and 5 bypasses. Honorable Prime Minister shall dedicate to the nation 2 flyovers on NH 66, which was old NH 47. For easing congestion in the town of Marthandam and Parvatipuram, 2 flyovers have been constructed. The 4 km long elevated structure, costing Rs 314 crores, has been completed in 24 months. The third in the series to be dedicated to the nation is the balance 4 lane section of 550 meter of NH 44, which was old NH 7 of Panagudi Kanyakumari section in the Narikulam tank portion. Honorable Prime Minister is also laying the foundation stone for the 4 laning of Madurai Chettikulam and Chettikulam Nattam section of NH 785. The project stretch includes 2 packages, 7.3 km of Madurai Chettikulam and 29.3 km of Chettikulam Nattam. Single flyover is proposed for the first package at a cost of Rs 680 crore and 4 laning of a second package at a cost of Rs 837 crore. The project includes beautification by depicting Tamil Nadu heritage. The launching of Road Safety Park and Transport Museum is envisaged by NHAI at the south end point in Kanyakumari on a 10-acre plot at a cost of Rs 100 crore. It is with a miniature traffic park highlighting the safety aspects to be followed by the commuters. Impossible is now possible. नामुमकिन अब मुमकिन है. Indian Railways has decided to rebuild a 17.20 km stretch from Rameshwaram to Dhanushkodi at an estimated cost of Rs 208 crores, thus bringing the pilgrims closer to Ram Setu or Adams Bridge between Dhanushkodi and Talemannar in Sri Lanka. Today, the Prime Minister of India, Narendra Modi, will lay the foundation stone for the prestigious Rameshwaram-Dhanushkodi rail line. The new railway line is planned the replacement of the 104-year-old engineering marvel. The pump ensures a span rolling lift bridge with an electrically operated modern vertical lift span bridge at an estimated cost of Rs 250 crores, raising the vertical span 19 meters above sea level, which will give a clear 63-meter causeway for the ships to cross. Today, the Prime Minister of India, Narendra Modi, will lay the foundation stone for the prestigious new Pamban Bridge. Madurai to Chennai, covering the 496 km stretch in around 6.5 hours.
Tejas Express will offer enhanced comfort and unique travel experience to tourists, pilgrims and business class travelers who travel frequently between Madurai and Chennai. Today, Prime Minister of India Narendra Modi will flag off the new Tejas Express between Madurai Junction to Chennai Egmore. Ladies and gentlemen, under the visionary leadership of the Honorable Prime Minister, the national highways have not become just longer and wider. They have become faster and safer. Thanks to the efforts of our Honorable Prime Minister, the number of highway accidents in our country has seen a steady decline. Today, the Honorable Prime Minister will inaugurate a slew of highway projects to ensure better road safety and stronger road connectivity in South Tamil Nadu. First, the Honorable Prime Minister will inaugurate and dedicate to the nation the four-laning of the Madurai-Ramanathapuram NH49, the flyovers at Marthandam Junction and Parvatipuram Junction of NH47, and the four-laning of NH32 from Panagudi, Kanyakumari section of NH7. The Honorable Prime Minister will now press the button and unveil the plaque for these projects. Thank you very much, sir. Ladies and gentlemen, the Honorable Prime Minister will now lay the foundation stone for the Road Safety Park and Transport Museum in Kanyakumari. Along with this, the Honorable Prime Minister will also lay the foundation stone for the four-laning of Madurai-Chettikulam section, the four-laning of the Chettikulam to Natham section. The Honorable Prime Minister will now press the button and unveil the plaque for these projects. Thank you, sir. The Honorable Prime Minister will now lay the foundation stone for the restoration of rail connectivity between Rameswaram and Dhanishkodi and the construction of a new bridge across the Pamban Viaduct. The Honorable Prime Minister will now press the button and unveil the plaque. And ladies and gentlemen, now the much-awaited Tejas train. The Tejas train travels at 160 kilometers an hour. The Tejas train is known for its amazing speed. Our Prime Minister is also known for his amazing speed. His speed of decision-making, his speed of execution, and his speed of implementation. It is only apt that the high-speed Tejas train is launched by our high-speed Prime Minister. Ladies and gentlemen, please give a round of applause as the Honorable Prime Minister flags off the high-speed Tejas train from Madurai to Chennai. As the Prime Minister waves the flag, what you see on the screen is a live relay of the actual departure of the Tejas train from the Madurai railway station at this moment. Thank you very much, sir. In the year 1892, Swami Vivekananda visited Kanyakumari, and you all know history was made. Swami Vivekananda's real name was Narendra. Whenever a Narendra visits Kanyakumari, history is made. In 1892, it was a Narendra called Swami Vivekananda. Today, it is Sri Narendra Modi, our Honorable Prime Minister. And ladies and gentlemen, now is a historic moment, the moment that we've all been waiting for. I take the pleasure and privilege of inviting to speak to you the man of the moment, the heartthrob of millions, the leader of the nation, the Honorable Prime Minister of India, Sri Narendra Modi.
भारत माता की, भारत माता की। गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारीलाल जी पुरोहित, चीफ मिनिस्टर श्री पलानीस्वामी, श्री थंबिदुराई, श्री पोन राधाकृष्णन, Deputy Chief Minister Sri Paneerselvam, distinguished members on the dais, sisters and brothers of Tamil Nadu, Vanakkam. Friends, I am delighted to be here in Kanyakumari. I begin by paying homage to respected Amma Jayalalitha ji. Her good work for the people of Tamil Nadu will be remembered for generations. I am happy that the Tamil Nadu government is working hard to fulfill her development vision. I am proud that India's first woman defense minister, Nirmala ji, is from Tamil Nadu. Every Indian is proud that the brave wing commander Abhinandan belongs to Tamil Nadu. I would also like to congratulate the Vivekananda Kendra on being conferred the Gandhi Peace Prize a few days ago. The community service efforts of the Kendra are commendable and inspiring. நண்பர்களே, நான் இன்று கன்னியாகுமரியிலே இருப்பதிலே பேருவகை அடைகிறேன். துவக்கத்திலேயே அம்மா ஜெயலலிதாஜி அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். அவர் தமிழகத்திற்காக செய்திருக்கின்ற நல்ல பணி தலைமுறைக்கும் மக்களால் நினைவில் இருத்த வைக்கப்படும். அதோடு மட்டுமல்லாது தமிழக அரசு மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களை இடைவிடாமல் செய்து கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய விமானப்படை விமானி அபிநந்தன் அவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் சமீபத்திலே காந்தி அமைதி விருதினை பெற்றமைக்காக விவேகானந்தா கேந்திராவிற்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விவேகானந்தா கேந்திராவினுடைய சமூக பணிகளும் நமக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது. Friends, a short while ago we inaugurated and laid the foundation stone for several development works related to roads, railways and highways. Our flag off the fastest train Tejas between Madurai and Chennai. This is one of the most modern trains and is a great example of Make in India having been manufactured in the integral coach factory of Chennai itself. The foundation stone of a railway line between Rameshwaram and Dhanushkodi has also been laid today. This line got damaged after the disaster of 1964. But for over 50 years, no attention was paid to this line. But better late than never. You would be happy that the new Pamban rail bridge is going to be constructed now. நண்பர்களே, சில சமயத்திற்கு முன்பாக ரயில், நெடுஞ்சாலை, சாலைகள் குறித்த பல்வேறு திட்டங்களுக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, மிக வேகமாக செல்லுகின்ற தேஜஸ் ரயிலானது மதுரையிலிருந்து சென்னைக்கு இப்பொழுது கொடியசைத்து துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
இது இந்தியாவிலேயே மிக நவீனமான ஒன்று. அதிலும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மேக் இன் இந்தியா என்கின்ற திட்டத்தின் கீழ் சென்னையில் இருக்கின்ற ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரியிலே இந்த ரயிலானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையிலான புதிய ரயில் தடத்திற்காகவும் இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த ரயில் தடமானது 1964 ஏற்பட்ட புயலிலே அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த 50 ஆண்டுகளாக இதை புதுப்பிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. தாமதமானாலும் பரவாயில்லை, நடக்காமலே இருப்பதற்கு என்கின்ற பழமொழிக்கொப்ப இது இப்பொழுது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே பாம்பன் பிரிட்ஜ் கட்டப்படுவதை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். Friends, today India is the fastest growing large economy in the world. India is creating next generation infrastructure at a record pace. We are among the nations with the largest startup ecosystem. India is also home to the largest healthcare program in the world, Ayushman Bharat. நண்பர்களே, இந்தியா இன்று உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரமாகும். இங்கு நாம் வருகின்ற ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மிக துரிதமான வேகத்திலே மேற்கொண்டு வருகிறோம். நாம் இந்த உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறையிலே முன்னணியிலே இருந்து வருகின்ற நாடு. அதோடு மட்டுமல்லாமல் மிக பெரிய மக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்ற ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது நம்முடைய அரசு. Friends, India of the 21st century has to work with speed and scale, which is what the NDA government is doing. Just last Sunday, the Pradhan Mantri Kisan Samman Nidhi that was announced in this year's budget was launched. Under this scheme, farmers having up to 5-acre land would be given a monetary support of 6,000 rupees per year from the central government in 3 installments. நண்பர்களே, 21வது நூற்றாண்டிலே மிக வேகமாகவும் மிக பெரிய அளவிலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நாடு என்கின்ற முறையில் மிக வேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது செயல்பட்டு வருகிறது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை பிரதம மந்திரியினுடைய விவசாயிகள் கௌரவ நிதி திட்டமானது பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளிலே அளிக்கப்படும். Over 1.1 crore farmers have already got their first installment directly in their bank accounts. Can you imagine? A scheme announced on 1st February has become a reality in the same month itself. We worked 24 hours non-stop to ensure the scheme is rolled out in 24 days. இதுவரை 1,10,00,000 விவசாயிகளுக்கு அவர்களுடைய கணக்கிலே பணமானது செலுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இந்த மாதம் 1ஆம் தேதி அறிவித்த திட்டம் இந்த மாதத்திலேயே செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. இந்த திட்டத்தை 24 நாட்களுக்குள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக 24 மணி நேரமும் நாம் இடைவிடாது செயல்பட்டு இருக்கிறோம். Friends, like leap years and football world cups come once in a 4 years. Incomplete loan waivers of the Congress come just before an election, and that is also in a 10 years. After doing nothing for farmers, they will come and at the end and say, we will waive up your loans. In reality, Congress loan waivers benefit only very few farmers. NDA government's Kisan Samman Nidhi is not a once in a few year scheme.
benefits will be given every year, and in 10 years, about 7.5 lakh crore rupees would have gone to hard-working farmers. When a government works with a speed and scale, it clearly shows. எப்படி லீப் வருடம் 4 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறதோ, உலக கால்பந்து கோப்பை ஆட்டம் 4 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறதோ, அதுபோல காங்கிரஸ் கட்சியினுடைய விவசாயிகள் கடன் தள்ளுபடி திட்டமும் தேர்தல் சமயத்திலே வரும். அதுவும் 10 ஆண்டுக்கு ஒரு முறை. 10 ஆண்டுகளாக எந்த விதமான சேவையும் விவசாயிகளுக்கு செய்யாமல் தேர்தல் வருகின்ற சமயத்திலே கடன் தள்ளுபடி என்பார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் விவசாய கடன் தள்ளுபடி ஒரு சில விவசாயிகளுக்கே பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய விவசாயி கௌரவ நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டம் இது. 10 ஆண்டுகளிலே 7.5 லட்சம் கோடி ரூபாய் கடுமையான உழைப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு இது சென்றடைகிறது. ஒரு அரசாங்கம் வேகமாகவும் பெரிய அளவிலும் செயல்படும் பொழுது இவை அனைத்தும் சாத்தியமாகிறது. Friends, the great sage Tiruvalluvar said, when the rare chance comes, seize it to do the rare deed. In 2014, it was after 30 years that a party got a full majority in the parliament. The people's message was clear. They wanted a government that takes the lead in taking and bold and tough decisions. நண்பர்களே, தெய்வப்புலவர் திருவள்ளுவனார் அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பினை பற்றி கொண்டு அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே 2014 30 ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு அரசு அமைந்திருக்கிறது. ஆகவே மக்களுடைய செய்தி வெகு தெளிவாக இருக்கிறது. அவர்கள் துணிச்சலான கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசாங்கம் தேவை என்கின்ற செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். People wanted honesty, not dynasty. People wanted development, not decay. People wanted progress, not policy paralysis. People wanted opportunities, not obstacles. People wanted security, not stagnation. People wanted inclusive growth, not vote bank politics. மக்கள் நேர்மை விரும்புகிறார்கள், குடும்ப அரசியலை அல்ல. மக்கள் விரும்புவது முன்னேற்றத்தை, பேரழிவை அல்ல. மக்கள் விரும்புவது முன்னேற்றத்தை, கொள்கை முடக்கங்களை அல்ல. மக்கள் விரும்புவது வாய்ப்புகளை, தடைகளை அல்ல. மக்கள் விரும்புவது பாதுகாப்பை, தடைகளை அல்ல. மக்கள் விரும்புவது அனைவருக்குமான முன்னேற்றம், வாக்கு வங்கி அரசியல் அல்ல. Guided by Sabka Saath Sabka Vikas and with the active participation of 130 crore Indians, the NDA government has undertaken some of the most historic decisions in national interest. Let me give you a few local and national examples. Tamil Nadu is a coastal state where the fisheries sector is vibrant. Several of our fishermen, brothers and sisters, work hard to earn their living. It is the NDA government that has had the honor of creating a new department for fisheries. Previous governments came to take your votes, but when it came to doing work for fishermen, they had nothing much to show. அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம், சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற கொள்கையை கையில் எடுத்து 130 கோடி மக்களுடைய ஈடுபாட்டோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை நாம் நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்திலே கொண்டு எடுத்திருக்கிறோம். நான் உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான சில உதாரணங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாடு நீண்ட கடற்கரை கொண்டிருக்கின்ற மாநிலம். இங்கு இருக்கின்ற மீனவர்கள் மிக துடிப்போடு செயலாற்றக்கூடியவர்கள். அவர்கள் கடுமையாக உழைத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவைகளை
சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீனவர்களுக்கான தனி இலாக்காவினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் வந்தன, உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் உங்களுக்காக எந்த முன்னேற்றத்தை, மீனவர்கள் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களிடம் உதாரணம் இல்லை. The benefits of Kisan Credit Card have also been launched for our fishermen and women. The center has released over rupees 300 crores towards construction of deep sea fishing vessels in Tamil Nadu. விவசாய கடன் அட்டை திட்டமானது மீனவ நண்பர்களுக்கும் மீனவ பெண்களுக்கும் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல மத்திய அரசாங்கம் 300 கோடி ரூபாய் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் மீன் களங்களுக்காக தமிழ்நாட்டிற்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம். Fishermen in the sea get help from space. We have provided Navik device developed with the help of Indian Space Research Organization. The device provides information in local language. This navigation device not only provides detail of fishing zones but also provides weather-related warnings to the fishermen. மீனவர்கள் கடலிலே விண்வெளியிலிருந்து தகவல்கள் பெறுகிறார்கள். கடல்சார் சாதனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவினால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற சாதனங்கள். இந்த சாதனங்கள் உள்ளூர் மொழியிலும் அவர்களுக்கு செய்திகளை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மீன் பிடிப்பதை பற்றி மாத்திரம் தகவல்கள் தருவதோடு தட்பவெட்ப நிலையை குறித்த எச்சரிக்கைகளையும் இந்த கடல்சார் சாதனங்கள் மீனவ நண்பர்களுக்கு அளிக்கிறது. Friends, we understand that if we want to increase the income of fishermen, brothers and sisters, then we have to develop infrastructure associated with the fisheries. The construction work of Mukayur Fishing Harbour in Ramanathapuram district and Pumpur Fishing Harbour in Nagapattinam are almost completed. Friends, the government of India is more sensitive to the safety and well-being of fishermen. Due to sustained diplomatic efforts, since May 2014, more than 1,900 fishermen have been released by the Sri Lankan authorities. மீனவ சகோதர சகோதரிகளின் வருமானம் முன்னேற வேண்டுமானால் மீன்பிடித்துறையிலே உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல முகையூரில் இருக்கின்ற மீனவ மீன்பிடி துறைமுகமும் நாகப்பட்டினத்தில் பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகமும் முடிவுறும் நிலையிலே இருக்கிறது. நண்பர்களே, மத்திய அரசாங்கமானது மீனவர்களுடைய வாழ்க்கை நலனிலே மிகவும் அக்கறை கொண்டு செயல்படுகிறது. நாம் தொடர்ந்து ராஜ்ய உறவுகள் மூலமாக 2014 இதுவரை 1900 மீனவர்களை இலங்கையிலிருந்து விடுவித்திருக்கிறோம். Friends, NDA government has put renewed focus on our coastal areas with stress on connectivity and prosperity. Going a step ahead of port development, we are working on port-led development. More ports are being created. The capacity and efficiency of existing ports are being improved. The Sagarmala project is also a part of our vision. Work is being carried out on the projects keeping in view the needs of not only the present but also future generations. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடல்சார் விஷயங்களிலே புதிய முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான தொடர்பு மற்றும் மேம்பாடு திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். நாம் வெறும் மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்குவது மாத்திரமல்ல, துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான பணியிலும் இறங்கி இருக்கிறோம். நிறைய துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற துறைமுகங்களுடைய திறனானது மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது. சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக புதியதொரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டங்களானது இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை மாத்திரமல்ல, வரவிருக்கின்ற தலைமுறையின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. Friends, let me also talk about defense and security. With the blessings of our ex-servicemen,
we took the historic decision of making one rank, one pension a reality. It was the right thing to do. Those who ruled the nation for so many years never even bothered to think about one rank, one pension properly. பாதுகாப்புத்துறை மற்றும் பாதுகாப்பு பற்றிய விஷயங்களையும் பற்றியும் நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். நம்முடைய முன்னாள் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவினை எடுத்தோம். ஒரு பதவி ஒரு பென்ஷன், ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் இது பற்றி அவர்கள் சிந்தித்து கூட பார்த்ததில்லை. Friends, India has been facing the menace of terrorism for years, but there is a big difference now. India will no longer be helpless in the wake of terror. From 2004 to 2014, there were several terror attacks. There were blasts in Hyderabad, Ahmedabad, Jaipur, Bengaluru, Delhi, Mumbai, Pune and other places. The nation expected those responsible for these acts of terror to be punished, but nothing happened. நம் நாடானது பயங்கரவாதம் என்கின்ற ஒரு பிரச்சனையை நீண்ட நாட்களாக நாம் எதிர்கொண்டு வருகிறோம். ஆனால் முன்பு இருந்ததற்கும் தற்போதைய நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பட முடியாதவர்களாக நாம் இருக்க தயாராக இல்லை. 2004 14 வரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தன. ஹைதராபாத்திலே, அகமதாபாத்திலே, ஜெய்ப்பூரிலே, பெங்களூரிலே, டில்லியிலே, மும்பையிலே, புனேயிலே என்று பல இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்தன. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை அந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் செய்யவில்லை. 26/11 happened in India, expected action against terrorists, but nothing happened. But when Uri happened, you saw what our brave soldiers did. Pulwama happened, and you saw what our brave air warriors did. I salute all those who are serving the nation. Their vigilance keeps our nation secure. அக்டோபர் 26 மும்பையிலே மிகப்பெரிய குண்டுவெடி தாக்குதல் நடந்தது. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே ஊரியிலே என்ன நடந்தது, நம்முடைய துணிச்சல் மிக்க இராணுவம் எந்த மாதிரியாக பதிலடி கொடுத்தது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். புல்வானாவிலே இப்பொழுது என்ன நடந்தது, அதற்கு எதிராக நம்முடைய துணிச்சல் மிக்க இராணுவத்தினர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி துணிச்சல் மிக்க நடவடிக்கை எடுத்த நம் இராணுவத்தினருக்கு நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய விழிப்புணர்வு தான் நம்மை பாதுகாப்பாக, இந்த நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. There was a time when the news reports would read Air Force wanted to do surgical strike after 26/11, but UPA blocked it. And today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed, and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. ஒரு காலத்திலே அக்டோபர் 26 பயங்கரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்கள் செய்திகளிலே படித்தீர்கள். நம்முடைய விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை தடுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்தி படிக்கிறீர்கள், நம்முடைய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக வெட்டப்படும். அது மாத்திரமல்ல, இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவிலே பயங்கரவாதிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் அவர்கள். Friends, the events of the past few days have demonstrated yet again the strength of our armed forces. It has also brought our nation closer
the way the nation has supported our armed forces is extraordinary, and I bow to every Indian for that. கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற நிகழ்வுகள் மேலும் நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது இந்த நாட்டினை ஒன்றாக சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எந்த மாதிரியாக நம்முடைய இராணுவத்திற்கு சாதாரண மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்ற ஆதரவு அசாதாரணமானது. ஆகவே இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Sadly, a few political parties guided by Modi hatred have started hating India. No wonder, while the entire nation supports our armed forces, they suspect the armed forces. The world is supporting India's fight against terror, but a few parties suspect our fight against terror. துரதிருஷ்டவசமாக சிலர் மோடி வெறுப்பினை நாட்டிற்கு எதிரான வெறுப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாடு முழுவதும் நம்முடைய இராணுவத்தினை ஆதரிக்கிறது. ஆனால் இவர்கள் இராணுவத்தினுடைய செயல்பாட்டை சந்தேகிக்கிறார்கள். இந்த உலகமே நம் நாட்டினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை பாராட்டுகிறது. ஆனால் சில கட்சிகள் நாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடத்துகின்ற யுத்தத்தை சந்தேகிக்கிறார்கள். These are the same people whose statements are helping Pakistan and harming India. They are the same people whose statements are being happily quoted in the parliament of Pakistan and in the radio of Pakistan. இம்மாதிரியானவர்களுடைய இந்த அறிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இந்தியாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய அறிக்கைகள் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலும் பாகிஸ்தான் ரேடியோவிலும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். I want to ask them, do you support our armed forces or suspect them? They should clarify. Do they believe our armed forces or they believe those forces who support terrorism on our soil? நான் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய இராணுவத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். நீங்கள் நம் இராணுவத்தை நம்புகிறீர்களா அல்லது இந்த மண்ணிலே பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். I want to tell this party, Modi will come and go. India will remain. Please stop weakening India to strengthen your own politics. In matters of defense and national security, we are Indian first and Indians only. Your politics can wait. It is the safety of our nation that is at stake. நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மோடி வரலாம் போகலாம், ஆனால் இந்த நாடு எப்பொழுதும் இருக்கும். ஆகவே உங்களுடைய அரசியலை பலப்படுத்துவதற்காக இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை பொறுத்தவரை நாம் முதலில் இந்தியர்கள் மாத்திரமே. உங்களுடைய அரசியல் அது பொறுத்திருக்கலாம், காலம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு முதன்மையானது. Friends, let us talk about corruption and black money. India has seen prime ministers who said out of every rupee only 15 paisa reaches to poor. India has seen arrogant cabinet ministers who say zero loss to a scam worth lakhs of rupees. Some people say corruption as a way of life. This would be acceptable to them, but not to me. நண்பர்களே, நாம் ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை பற்றியும் பேசுவோம்.
இந்த நாட்டில் ஒரு பிரதமர் சொன்னார், நான் ₹1 அனுப்பினால் 15 நயா பைசா தான் ஏழை மக்களிடம் வந்து சேர்கிறது என்று. இந்த நாடு ஒரு அகம்பாவம் மிக்க அமைச்சரை பார்த்தது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை ஜீரோ லாஸ், எந்த இழப்பும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொன்ன அகம்பாவமான கேபினெட் மந்திரியை பார்த்தோம் நாம். அவர்களுக்கு வேண்டுமானால் ஊழல் வாழ்க்கையின் முறையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மோடி அதை அனுமதிக்க முடியாது. The NDA government has taken historic steps against corruption. Fake companies have been shut, fake beneficiaries removed. The corrupt now have to answer for their misdeeds. The famous recounting minister who took pride in treating people badly, insulting a middle class, he has to now apply for a family pack for bail, just like his party's first family. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது, போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு மறு எண்ணிக்கை ரீகவுண்டிங் மினிஸ்டர் அவர் நடுத்தர வர்க்கத்தினரை மிகவும் மோசமாக பேசினார். நடுத்தர வர்க்கத்தினரை காயப்படுத்தி பேசியவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே குடும்பத்திற்காக பெயிலுக்கு குடும்ப சலுகை வேண்டி நிற்கிறார். எப்படி அவருடைய கட்சியின் முதல் குடும்பம் எப்படி பெயிலுக்காக நிற்கிறதோ அப்படி இவர் நின்று கொண்டிருக்கிறார். Friends, while we have come down heavily on corruption, we are at the same time rewarding the honest taxpayers. During the budget, exactly a month ago, it was announced that those earning up to ₹5 lakh would not pay income tax. Did those who ruled India for such long years think about the middle class or to give them tax relief? நாம் எப்படி ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோமோ அதுபோல நேர்மையான வரி செலுத்துபவர்களையும் நாம் கவனத்திலே கொண்டிருக்கிறோம். கடந்த பட்ஜெட்டிலே 5 லட்சம் ரூபாய் வரை நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, இதற்கு முன்னால் ஆட்சியிலே இருந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரை பற்றி இது போல அவர்களுக்கு வரி விலக்கு தர வேண்டும் என்று சிந்தித்ததுண்டா? Friends, for many years, the Congress promoted an economic culture that benefited only the friends and family members of big dynasties. The common man had no incentive for ability to economically prosper. If there was someone who spoke out against the economic culture of the Congress, it was the son of Tamil Nadu, C. Rajagopalachari. Today, we are fulfilling the dreams of Rajaji by creating an economy that is reform oriented and people friendly. நண்பர்களே, பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய குடும்ப அரசியலை சேர்ந்தவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் விதத்திலே ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே சாதாரண பொதுமக்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அளிக்கவில்லை. யாராவது ஒருவர் முதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பொருளாதார கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அது திரு சி. ராஜகோபாலாச்சாரி, தமிழகத்தை சார்ந்தவர். இன்றைய தினம் திரு ராஜாஜி அவர்களுடைய பொருளாதார கனவினை நிறைவேற்றும் வண்ணம் நாம் சீர்திருத்தமும் மக்களுக்கு ஆதரவான பொருளாதார முறையினை கொண்டு வருவதிலும் முனைப்பாக இருக்கிறோம். India's ranking of ease of doing business has come risen 65 places. We are now placed 77th, while we were placed 142 4 years ago. Central government announced a series of benefits for the MSME sector last year. Now it is possible to get a loan up to ₹1 crore in 59 minutes. This is a faster than the time you will take to reach Chennai. இந்தியா
தொழில் செய்வதிலே சுலபமான நாடுகளின் பட்டியலிலே இப்பொழுது நாம் 77வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இதிலே 65 இடங்கள் முன்னேறி இருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் 142வது இடத்திலே இருந்தோம். அதிலிருந்து 77வது இடத்திற்கு 65 இடங்கள் முன்னேறி இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கமானது தொடர்ந்து சிறு குறு தொழில்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நம் நாட்டிலே 59 நிமிடத்திற்குள்ளாக 1 கோடி ரூபாய் கடன் பெறுவது என்பது சுலபமானது. அதாவது இங்கிருந்து சென்னைக்கு போறதுக்குள்ள நமக்கு கடனுக்கு நாம மனு கொடுத்து கடனை பெற்றுவிட முடியும். Friends, we are betting on India's youth and their talent. That is why the Mudra Yojana was launched to give wings to the spirit of enterprise of young India. Under Mudra, 15 crore people have got loans totaling worth over rupees 7 lakh crore. Tamil Nadu is one of the top states under this scheme. நண்பர்களே, நாம் இளைஞர்கள் மற்றும் அவர்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதன் காரணமாகவே முத்ரா வங்கி கடன் திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். தொழில் முனைவோருக்காக இதுவரை 15 கோடி மக்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே தமிழ்நாடு முதல் இடத்திலே இருக்கிறது. Friends, the opposition has no commitment to social justice. The worst atrocities against Dalits have happened under Congress rule. Congress got Dr. Baba Sahib Ambedkar defeated not once but twice. Congress did not give a Bharat Ratna to Dr. Ambedkar for 40 years, and nor did Congress put Dr. Ambedkar's portrait in Central Hall of Parliament. It was a BJP supported non-Congress government that did both things. நண்பர்களே, எதிர்க்கட்சியினருக்கு சமூக நீதியிலே எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. மிக மோசமான தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் காங்கிரஸ் ஆட்சியிலே தான் நடந்தது. காங்கிரஸ் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை ஒரு முறை அல்ல 2 முறை தேர்தலிலே தோற்கடித்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா காங்கிரஸ் தரவில்லை. அவருடைய படத்தினை பாராளுமன்றத்தின் மைய அறையிலே அவர்கள் வைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவிலே இருந்த காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் தான் இந்த இரண்டையும் செய்திருக்கிறது. Friends, the current NDA government has made the strongest amendment to the SC/ST Act. Economic and social justice are articles of faith for us, not slogans to win votes. அதே போல இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் SC/ST மக்களுக்கான சட்டத்திலே மிக கடுமையான சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் வாக்கு வாங்குகின்ற நம்முடைய கோஷம் அல்ல, அது நம்முடைய நம்பிக்கையாகும். Friends, the 2019 Lok Sabha election have two distinct sides. Our side offers strength and stability. The other side offers weakness and vulnerability. Our leadership and work culture is known across India. The other side is confused. They have no name to offer as the nation's next leader, no aim for or vision for India's growth, and no shame that prevents them from doing record corruption. நண்பர்களே, வரவிருக்கின்ற 2019 பாராளுமன்ற தேர்தல் 2 பிரதானமான பக்கங்களை கொண்டது. ஒன்று நம்முடையது பலம் மற்றும் ஸ்திரத்தன்மை மையமாக வைத்திருப்பது. மற்றொரு பக்கம் என்ன இருக்கிறது? பலவீனம் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலை. நம்முடைய தலைமையினுடைய வேலை செய்யும் முறை நாடே அறிந்தது. ஆனால் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்களால் ஒரு தலைமையை நாட்டிற்கு தர முடியவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான குறிக்கோளோ கொள்கையோ கிடையாது. ஆனால் அவர்கள் ஊழல் செய்வதிலே எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் ஊழல் செய்து கொண்டிருப்பவர்கள். India remembers 2009 and how the DMK and Congress allotted portfolios after the elections. Ministers were being picked up not by the Prime Minister but by those who had nothing to do with the public service.
there was telephone bargaining for minister posts. 2009 திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அரசு மந்திரி சபை இலாக்காக்களை எப்படி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். மந்திரிகளை யார் தேர்வு செய்தது? பிரதமர் அல்ல, பொது வாழ்விலே சம்பந்தமில்லாதவர்கள் தொலைபேசியின் மூலமாக இலாக்காக்கள் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்த்தோம். The Mahamilavat or adulteration government will remain hostage to individual egos and dynastic ambitions. My only family is 130 crore Indians. I will live for them. I will die for them. I am not in public life to further a dynasty. I am here to do whatever I can do for the growth of India. I seek your support and blessing to create an India where the dreams of the poorest of the poor are fulfilled. இந்த கலப்பட அரசாங்கம் என்பது தனிநபர் அகந்தை மற்றும் குடும்ப அபிலாஷைகளின் ஒரு பிணை கைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். என்னுடைய குடும்பம் இந்த 130 கோடி இந்திய மக்கள் தான். நான் அவர்களுக்காகவே வாழ்வேன், அவர்களுக்காகவே வீழ்வேன். நான் பொது வாழ்வில் இருப்பது எந்த ஒரு குடும்ப அரசியலையும் நாம் முன்னுக்கு கொண்டு வருவதற்காக அல்ல. நான் இந்த நாட்டினுடைய இந்தியாவின் வளத்திற்காக, வளர்ச்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே அதற்காக உங்களுடைய ஆதரவையும் ஆசையையும் வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழையிலும் ஏழையின் கனவை நனவாக்க நீங்கள் ஆசி வழங்குங்கள், ஆதரவு தாருங்கள். இந்த கூட்டத்திற்கு வந்து ஆதரவு அளித்தமைக்கு என்னுடைய நன்றி. பாரத் மாதா கி ஜெய். Thank you for joining the rally in such large numbers. இந்த கூட்டத்திலே மிக பெரிய எண்ணிக்கையிலே வந்து கலந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றிகள். तमिलनाडु के मेरे भाइयों बहनों, आज हम भारत माता की जय बोलेंगे पराक्रमी भारत के लिए. आज हम भारत माता की जय बोलेंगे हमारे वीर जवानों के लिए. भारत माता की, भारत माता की जय, भारत माता की जय.